ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை சூப்பு தான் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருளாக என்னென்னன்றதை பார்த்துருவோம் வாங்க. நான் ஒரு 8 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரை தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவளை. இந்த தூதுவளை பார்த்திங்கன்னா அந்த நரம்பு அந்த முள் எதுவுமே நான் கட் பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன். இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிளகு சீரகம்லாம் ஆட் பண்ணி இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விடணும். நெக்ஸ்ட்டு இது கூட நான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த சூப் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட பூண்டு பல், இது கூட நான் அரை தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி அதிகமாக ஆட் பண்ணால் வந்து ரொம்ப புளிப்பு தன்மை மாதிரி இருக்கும், அதனால் நான் அரை தக்காளி தான் ஆட் பண்ணுறேன். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா குக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சூப் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப்பு. இப்போ இது கூட இந்த தூதுவளை இலையை நான் ஆட் பண்ணிடுறேன். தூதுவளை இலை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு. இந்த தூதுவளையை பற்றின நிறைய ரெசிபீஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இது வந்து சளி, இருமல், தொண்டை வலியெல்லாம் இந்த தூதுவளை நல்லா க்யூர் பண்ணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நான் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு ஆட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா அரைஞ்சிடுச்சு. இது கூட நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். அந்த மிளகு சீரகம்லாம் நல்லா நைஸாக அரைஞ்சிடணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் கடாய் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிய விட்டு இது கூட நான் ஒரு கொத்து அளவுக்கு நான் கருவேப்பிலை இதோடு ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிறத இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும், ஏன்னா இது நல்லா கொதி வேற வரணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு. இது பார்த்திங்கன்னா குழந்தை பொதுவாக சூப்புனா குடிச்சிடுவாங்க. நம்ம நார்மலாக கஷாயம் வச்சு கொடுத்தா அது கசப்பு தெரியும். இதில் வந்து அந்த கசப்பு அந்தளவுக்கு காரம் தெரியாது. நீங்கள் பெரியவங்க சப்போஸ் குடிக்கிறதா இருந்தால் இதில் மிளகு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா நான் 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதி விட்டு வச்சுருக்கேன். இது நல்லா கொதி வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா நெஞ்சு சளி, தொண்டை வலியெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த தூதுவளை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட நாளைக்கு உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.